போர் நடக்கிற இடத்துல ஒரு நாடு பீரங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு நாடு வாள் இதெல்லாம் யூஸ் பண்ணா அந்த போர் எப்படி இருக்கும்? பீரங்கி வச்சிருக்கிறப்ப ஈஸியா வின் பண்ணுவான். அவங்கிட்ட போயிட்டு மோதலாமா? அந்த மாதிரியான விதத்துல தான் இந்த இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடந்த முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. இதுல ஜடேஜாவும் சிராஜும், இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ், பும்ரா, இந்த 4 பேரும் பந்து வீச்சின் மூலமாக வெஸ்ட் இண்டீஸை சரணடைய செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 162க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல அதை விட ஒரு படி மேல போயிட்டு 146க்கு ஆல் அவுட் பண்ணி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்திய அணி 140 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறது. இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 448 அடிச்சு 5 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஆனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இங்க 300 400 கூட செட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுக்கு முன்னிலையா 286 மட்டும் தான் வெஸ்ட் இண்டீஸை விட முன்னிலை அடைஞ்சாங்க. இதை மட்டும் அடிச்சா போதும், கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்களுக்கு பேட்டிங், அதாவது 300 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்திய அணி ஆடி இருப்பாங்க. இன்னிங்ஸ் தோல்வியும் வெஸ்ட் இண்டீஸ் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. 286 ரன் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு இலக்க கொடுக்கறதெல்லாம் நடக்காத விஷயம். ஆனா இந்த இடத்துல ஒரு நாளாச்சும் வெஸ்ட் இண்டீஸினுடைய பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே தாக்கு பிடிப்பாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்கல. இரண்டாவது இன்னிங்ஸ்லே, இந்த 3வது நாள்ல இரண்டாவது இன்னிங்ஸ்லே மொத்த பிளேயர்களும் விக்கெட் ஆகி 146க்கு சுருண்டு போயிட்டாங்க. முதல் ஓவர் இந்திய தரப்பிலிருந்து வீச வந்தவர் பும்ரா, அடுத்த செகண்ட் ஓவரை வீச வந்தவர் சிராஜ். இப்படி 2 பேரும் தலா 3 ஓவர்களை வீசி 6 ஓவருக்கு 12 ரன்களை மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாங்க, 0 விக்கெட் இழப்பின்றி. ஏன் இந்த இடத்துல விக்கெட் இழக்கலனா, வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நாம ரன்கள் அடிக்கவே தேவையில்லை, விக்கெட் விடாம இருந்தாலே போதும், இந்திய அணி செகண்ட் இன்னிங்ஸ் நாம ஈஸியா ஆட வைக்கலான்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க போல. ஆனா இந்த இடத்துல ஸ்பெஷலான ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுங்க. பும்ரா எப்பொழுதுமே 3 ஓவரை வீசி விட்டு ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம் தான், அவருடைய போலிங் ஸ்டைல் அந்த மாதிரி. ஆனா இந்த இடத்துல சிராஜ் தூக்கத்திலிருந்து எழுப்பி அவர்கிட்ட ஓவர் கொடுத்தாலும் அவர் போடுறதுக்கு தயாரா இருப்பார் போல. எப்படி நாம விராட் கோலி அதிகமா ரன்கள் சேர்க்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை ரன் மெஷின் சொல்றோமோ, அந்த மாதிரி எப்ப கொடுத்தாலும் போடுறதுக்கு தயாரா இருக்கிற சிராஜ் அவர்களை போலிங் மெஷின் சொல்றதுல தப்பே கிடையாது. அந்த வகையில தான் 10 ஓவர்களை வீசி, முதல்ல 10 ஓவர் வீசினாங்கல்ல, அதுல 5 ஓவர் சிராஜ் கண்டினியூவா வீசி இருப்பாரு, 2 ஓவர் ஜடேஜா வீசி இருப்பாரு, 3 ஓவர் பும்ரா வீசி இருப்பாரு. ஆக மொத்தம் 10 ஓவருக்கு 24க்கு 1 விக்கெட் என்ற நிலைமையில வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறி போனது. அந்த 1 விக்கெட் யார் எடுத்ததுன்னா, பிள்ளையார் சுழி போட்டவனே இந்த சிராஜ் தான். அந்த வகையில 8வது ஓவர்ல 2வது பந்துல 23 பாலுக்கு 2 அடிச்சு வச்சிருந்த சந்திரபாலுடைய விக்கெட்டை அசால்ட்டா கேட்ச் பிடிச்சு நிதிஷ்குமார் ரெட்டி வெளியே அனுப்பி இருப்பாரு. சிராஜ் தான் போட்டது. அவருக்கான கிரெடிட் போகுமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முழு கிரெடிட்டும் யாருக்கு போகும்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான். ஏன்னா தரையில நடந்து போய் கேட்ச் பிடிக்காம வானத்துல பறந்து போய் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஆகையினால இந்த கிரெடிட் முழுக்க அவருக்கு தான். ஆக மொத்தம் 10 ஓவருக்கு 24 ரன்னுக்கு 1 விக்கெட் இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறி போச்சு. இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னா, அடுத்த ஓவர்ல இன்னொரு விக்கெட் இழந்து இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி. 11th ஓவரை வீச வந்தவர் ஜடேஜா. ஜடேஜா வீசின பந்துல, அதாவது மொத பந்துலயே 23 பாலுக்கு 8 அடிச்சு வச்சிருந்த இன்னொரு ஓபனரான கேம்பல் அழகா சாய் சுதர்சன் வந்து ஷார்ட் லெக்ல தான் நின்னு இருப்பாரு, அவர்கிட்டயே கேட்ச் கொடுத்துட்டு அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, ஜடேஜா உள்ள வந்து தன்னுடைய ஸ்பெல்ல கண்டினியூ பண்றாரு, புதிய ஒரு பவுலர் அவர் கூட சேர்ந்து ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா சிராஜ் இன்னும் கூட ஓய்வெடுக்காம 15வது ஓவர் வரைக்கும் வீசி இருக்கிறாரு. ஆக மொத்தம் 15 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள சிராஜ் மட்டுமே 7 ஓவர்களை தொடர்ச்சியாக வீசி இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதனாலதான் அந்த மனுஷனை பவுலிங் மெஷின் சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அப்போ 15வது ஓவர் வரைக்கும் விக்கெட் விளையானா விழல. 17வது ஓவர்ல ஜடேஜா வீசின பந்துல தான் கரெக்டா பிராண்டன் கிங் வந்து KL ராகுல் கிட்ட ஸ்லிப்லயே கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிருப்பாரு. அதே மாதிரி அடுத்த ஓவர்ல குல்தீப் யாதவ் வீசி இருப்பாரு. இவருக்கு என்ன மாயம்னே புரியலங்க. டெஸ்டா இருந்தாலும் சரி, ஓடிஐயா இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் பேட்ஸ்மேன்கள் ஏமாந்து போறதே வழக்கமா இருக்கு. எல்லாரும் ஓவர்லயும் கேட்ச் ஆனா இவர் ஓவர்ல மட்டும் போல்ட் ஆகுது. இந்த இடத்துல ரோஸ்ட் அண்ட் சேஸ், வெஸ்ட் இண்டீஸினுடைய கேப்டன் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆல்ரவுண்டர். அப்படி இருந்து இவர் பாலை மிஸ் பண்ணி போல்ட் ஆகி இருக்கிறாரு. இந்த இடத்துல ஓடிஐ T20 கூட பரவாயில்ல, ரன் அடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை எல்லாருமே சுத்தி அவுட் ஆயிடுவாங்க. ஆனா டெஸ்ட்ல டிஃபெண்ட் பண்ணி ஆடுற ஆட்டத்துல கூட எப்படி பாலை மிஸ் பண்ண முடியும்? இது மாயாஜலமான ஒரு சுழற்சியா தான் இருக்குது குல்தீப் யாதவ் ஓவர்ல. அந்த வகையில மொத்தமா 20 ஓவருக்கு இந்த இடத்துல 43க்கு 4 விக்கெட் என்ற நிலைமையில வெஸ்ட் இண்டீஸ் அணி சுருண்டு போனது. ஆக மொத்தம் முதல் 10 ஓவர்ல 24 அடிச்சு வச்சிருந்து 1 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஆனா இந்த 10 ஓவர்ல, அதாவது 11வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 19 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் முகமது சிராஜும். எப்படி 11வது ஓவர்ல ஜடேஜா வந்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி 26வது ஓவர்லயும் மீண்டும் 1 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இதன் மூலமா 46க்கு 5 விக்கெட் என்ற நிலைமையில வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறி போனது. எப்படி 11th ஓவர் வீசும்போது 1 விக்கெட் எடுத்தாரோ, அதே மாதிரி 21st ஓவர் வீசும்போது 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது,
13 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சு வச்சிருந்த ஓப். ஆனா அந்த இடத்துல அதினேஷ் தான் அவுட் ஆகணும். அதுக்கு முன்னாடி பந்துல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட கேட்ச் மாட்டி இருக்கும். ஆனா பாஞ்சு பிடிச்சதுல அது மிஸ் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அடுத்த பந்து டாட் ஆகி அதற்கு அடுத்த பந்துல ஜெய்ஸ்வால் கிட்ட நம்முடைய ஹோப் 11 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சு ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு, ஈஸியான கேட்ச்லாம் இல்லைங்க, அதுவும் பாஞ்சு பிடிச்ச கேட்ச் மாதிரி தான் இருந்தது. அந்த விக்கெட்டை எடுத்த உடனே 46க்கு 5 விக்கெட் என்ற நிலைமை வந்து விட்டது. சரி, இதுக்கப்புறம் எல்லா விக்கெட்டும் டக்கு டக்குன்னு விழுந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, அடுத்த செகண்ட் டெஸ்ட் போட்டிக்கு ரெடி ஆகுவாங்க தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா 22வது ஓவர்ல இருந்து 35வது ஓவர் வரைக்கும் ஒரு விக்கெட் கூட இழப்பின்றி 87 பாலுக்கு 48 ரன்கள் அடிச்சிருந்தாங்க அதினேஷும் கிரீவ்ஸும். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல இடையில இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் வரும். இது பெரிய பார்ட்னர்ஷிப்லாம் இல்ல. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அணி இருக்கக்கூடிய நிலைமையில இது மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் தான். அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் தான். அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலங்க. நானே பால போட்டு நானே கேட்ச் பிடிச்சுக்கிறேன்னு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் அதினேஷ்க்கு பந்து வீசி 74 பாலுக்கு 34 ரன் அடிச்சு அவருடைய கேட்சை அவரே பிடிச்சிட்டு அவர் அவுட் ஆக்கிட்டு வெளியே அனுப்பிட்டார். அதற்கு அடுத்த ஓவர்ல சிராஜ் அவர்கள் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதுல ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருந்த அதினேஷ் ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டாரு. இன்னொரு ஓபனர் வந்து 52 பாலுக்கு 25 அடிச்சு வச்சிருந்த கிரீவ்ஸோட விக்கெட்டை யார் எடுத்தது? சிராஜ் அவர்கள் எடுத்திருக்காரு. அதற்கு அடுத்த விக்கெட் வாரிகன் வந்து தொடர்ந்து வெளியே போயிட்டாரு. ஆக மொத்தம் 40 ஓவருக்கெல்லாம் 98க்கு 8 விக்கெட் என்ற ஒரு நிலைமையில வெஸ்ட் இண்டீஸ் அணி சுருண்டு போச்சு. இதுக்கப்புறம் எங்க இருந்து ஆட போறாங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறமா இந்திய தரப்பிலிருந்து 9 ஓவர் வீசி இருக்கிறாங்க. என்னப்பா சொல்றேன்னா, ஆமா 38 ஓவருக்கே 98க்கு 8 விக்கெட் விழுந்தாச்சு. ஆனா 46வது ஓவர்ல குல்தீப் யாதவ் கடைசி விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆக மொத்தம் 46 ஓவர்களை கம்ப்ளீட்டா விளையாடல. 46வது ஓவர்ல ஒரு பால் மட்டும் தான் விளையாடி இருப்பாங்க. அதுவும் குல்தீப் யாதவுடைய ஓவர். அந்த ஓவர்ல விளையாடி 146க்கு ஆல் அவுட் ஆகி 140 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தரப்புல, அதாவது இந்திய தரப்பில் இருந்து ஜடேஜா அவர்கள் 4 விக்கெட்டும், சிராஜ் அவர்கள் 3 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் அவர்கள் 2 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் 1 விக்கெட்டும், பும்ரா அவர்கள் 1 விக்கெட்டும் என்ற அடிப்படையில் 10 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள் இந்திய பவுலர்கள். சோ இந்த டெஸ்ட் போட்டியில மோசமான தோல்வியாக இருந்தாலும் அடுத்த டெஸ்ட் போட்டி, செகண்ட் டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணி ஓரளவுக்காக தாக்குதலை ஏற்படுத்தும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா தோல்வியே ஒருத்தனுக்கு வெற்றியை ஊக்கப்படுத்தும். அந்த வகையில பார்க்கும் பொழுது வெஸ்ட் இண்டீஸ் அணி இதிலிருந்து மீண்டு வருவார்கள் தான் நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் டெஸ்ட் போட்டியினுடைய முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.